அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். முதலில் இந்த படத்தின் ஒன் லைன் ஸ்டோரி என்னவென்று பார்க்கலாம். ஸ்காட் டெரிக்சன் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான த கார்ஜ் என்ற அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்டிக் ஆக்ஷன் ஹாரர் படத்தின் விமர்சனத்தையே இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இரண்டு திறமையான ஸ்னைப்பர்கள் ஒரு பள்ளத்தாக்கை பாதுகாக்கும் வேலையில் இருக்கும்போது காதலிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் பாதுகாக்கும் பள்ளத்தாக்கு பற்றிய மறைந்திருக்கும் ரகசியங்கள் இருவருக்கும் தெரிய வரும்போது இவர்களின் நிலை என்னவாகிறது என்பதுதான் த கார்ஜ் படத்தின் மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நான் ஏற்கனவே ஒன்லைன் ஸ்டோரில சொன்ன இரண்டு திறமையான ஸ்னைப்பர்களான அமெரிக்காவைச் சேர்ந்த லேவி கேனும் ரஷ்யாவுக்காக பணியாற்றும் லிதுவேனியாவைச் சேர்ந்த டிராசாவும் இந்த படத்தின் ஹீரோ மற்றும் ஹீரோயின் ஒரு ஆழமான பள்ளத்தாக்கின் இரண்டு பக்கத்திலும் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்படுகிறார்கள். இவர்கள் இருவருக்குமே அந்த பள்ளத்தாக்கில் என்ன இருக்கிறது என்பது தெரியாது. லேவி வெஸ்ட் டவர்லையும் டிராசா ஈஸ்ட் டவர்லையும் நிறுத்தப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரே உத்தரவு பள்ளத்தாக்கிலிருந்து எது வெளிவந்தாலும் சுட வேண்டும். நம்ம ஹீரோ அங்கு வரும் வரையில் முன்பு அவ்விடத்தில் பணியில் இருந்த ஒருவர் கூறியது என்னவென்றால் அந்த பள்ளத்தாக்கில் ஹாலோ மென் என்ற உயிரினங்கள் இருப்பதாகவும் அவற்றை அழிக்க 1940 அனுப்பப்பட்ட 2400 பேரும் திரும்ப வரவே இல்லை என்றும் சொல்லிவிட்டு கிளம்பினார். அவரை அழைத்து கொண்டு போக வந்தவர்களால அவர் அங்கேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். இதையெல்லாம் தெரியாத நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முறையாகச் செய்கிறார்கள். ஒரு நாள் இரவில் அந்த பள்ளத்தாக்கிலிருந்து கூட்டமாக வெளியேற முயன்ற வினோதமான உயிரினங்களை இருவரும் சேர்ந்தே சுட்டுக் கொள்கிறார்கள். ஒருவருடன் ஒருவர் எந்த காரணத்திற்காகவும் தொடர்பு கொள்ளக்கூடாதென்று தெளிவாக கூறப்பட்டிருந்த போதிலும் மெல்ல மெல்ல அவர்கள் பேசிக்கொண்டு காதலர்களாகவும் ஆகிறார்கள். இப்படியே 6 மாதங்கள் கடந்து போகின்றன. ஒரு நாள் நம்ம ஹீரோ ஜெப் லைன் பயன்படுத்தி ஈஸ்ட் டவர்ல இருக்கும் ஹீரோயினை சந்திக்கிறார். திரும்ப செல்லும் போது ஜெப் லைன் அருந்து அவர் நேராக கீழே விழ அவரை காப்பாற்ற நம்ம ஹீரோயினும் அந்த பள்ளத்தாக்குக்குள் குதிக்கிறார். அதற்கு பிறகு என்ன நடந்தது? உண்மையில் அந்த பள்ளத்தாக்குக்குள் என்ன இருக்கிறது? உள்ளே விழுந்த நம்ம ஹீரோயினால அங்கிருந்து உயிருடன் தப்பிக்க முடிந்ததா இல்லையா என்பதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. இது ஒரு சைபர் ஸ்பை ஹாரர் ஆக்ஷன் ரொமான்டிக் கலந்த திரைப்படமாகும். இதில் மைல்ஸ் டெல்லர் மற்றும் அன்யா டெய்லர் ஜாய் சிறப்பாக நடித்துள்ளனர். சினிஸ்டர், த பிளாக் ஃபோன், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போன்ற திரைப்படங்களை இயக்கிய ஸ்காட் டெரிக்சன் இதையும் இயக்கியுள்ளதால் உருக்கமான ஹாரர் மற்றும் தெளிவான கதையும் கொண்டதாக இருக்கிறது. நிச்சயமாக இது தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். கதையின் முதல் 30 நிமிடங்கள் ஹீரோவும் ஹீரோயினும் தனித்தனியாக வாழும் வாழ்க்கையை காட்டுகிறது. அவர்கள் முதலில் உரையாடாமல் சைகைகளின் மூலம் தொடர்பு கொள்ளத் தொடங்குகிறார்கள். இவர்களின் உறவை உணர்ச்சிபூர்வமாக கட்டமைக்க உதவுகிறது. தீவிரமான சூழ்நிலைகள் உருவாகும் முன்பே கதாபாத்திரங்களின் மீது பார்வையாளர்களுக்கு ஒரு உணர்வு பின்னணி ஏற்படுகிறது. ஆக்ஷன் காட்சிகள் மிகவும் தீவிரமாகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கின்றன. குறிப்பாக இரவு நேர துப்பாக்கிச் சண்டையின் போது சிவப்பு லேசர் போன்ற குண்டுகள் வானத்தை ஒளிரச் செய்யும் காட்சிகள் நல்லா இருந்தது. அனாயலேஷன் படத்துடன் ஒத்துப்போகும் விதத்தில் பயமுறுத்தலையும் அழகிய விஷுவல்ஸையும் ஒன்றாக இணைக்கின்றன. சில ஆரம்பகட்ட காட்சிகள் கிரீன்ஸ்கிரீன் காரணமாக இயல்பாக தெரியவில்லை. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு படம் ரொம்ப சூப்பராக போகிறது. கதையில் சில சஸ்பென்ஸ் இருப்பினும் அவை பின்னர் விளக்கப்படுகின்றன. காதல் பகுதி உணர்ச்சிபூர்வமாகவும் கதாபாத்திரங்களை இணைக்கும் வகையிலும் அமைந்துள்ளது. பழைய ஸ்டோரி என்றாலும் அது சொன்ன விதம் புதுமையாக உள்ளது. 2 மணி நேரம் நீளமுள்ள படம் என்றாலும் எங்கேயும் போரடிக்கவில்லை. மொத்தத்துல சைபர் ஸ்பை ஆக்ஷன் ஹாரர் பட ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.